ஹலோ எவ்ரிவன், குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த லெட்ஸ் டாக் மணி சீரீஸ்ல ஒரு இன்சூரன்ஸ் வந்து எப்படி பார்த்துருக்கணும், எஸ்பெஷலி டேர்ம் இன்சூரன்ஸ் எப்படி வந்து பார்த்துருக்கலாம், அது இருக்கிற உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேளுங்க. நான் ஒரு ஐஆர்டிஏ லைசன்ஸ்டு லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர். உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கெல்லாம் தெளிவுபடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ அந்த மீட்டிங்கோடைய ஒரு பங்கமா ஒரு ஒரு பகுதியா வந்துட்டு இன்னைக்கு உங்களோட கேள்விகள் எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர் பண்ண போறோம் நம்ம. ஸோ இந்த கேள்விகள் எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம வந்துட்டு கூகுள் பண்ணி பார்க்க போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தேடணும், ஒரு விஷயம் எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா எங்க பார்ப்போம்? நம்ம கூகுள்ல தான் கேட்போம் நம்ம. ஸோ கூகுள்ல உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு காமன் பீப்புள் வந்துட்டு என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி அவங்களோட டவுட்ஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத அந்த கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு அதுக்கு வந்து நான் என்னோட ஆன்சர் நான் வந்து ஷேர் பண்றேன் நான். ஸோ தட் ஒரு யாரோ ஒருத்தர் எழுதுற ஆர்டிகல் மட்டுமே நீங்க பார்த்துட்டு இருக்காம வந்துட்டு ஒரு பர்சன் உங்களுக்கு அந்த ஆன்சர் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, ஒரு ப்ரொஃபஷனல் ஆன்சர் பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க. ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு திஸ் டுடே செஷன். ஹெல்த் இன்சூரன்ஸ், ஹவு டு பை டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற, நாட் ஹெல்த் இன்சூரன்ஸ், ஹவு டு பை டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற இந்த கேள்விக்கு நம்ம வந்து கூகுள் கிட்ட இருந்து உள்ள போய் பார்த்துட்டு அது தொடர்ந்து வர மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் தேவைப்படுறாங்க. ஆல்ரைட், ஸோ லெட் மீ கோ டு கூகுள். ஸோ நம்ம போட போகிறது வந்து ஹவு டு பை டேர்ம் இன்சூரன்ஸ் இன் இந்தியா. ரைட், ஸோ இது நான் வந்து இப்போ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிடுறேன் நான். எஸ், ஹாய் சுரேந்தர் சார், வணக்கம், வெல்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த செஷன்ல இப்போ வந்துட்டு அடுத்த ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து கூகுளில் வந்து மக்கள் ஹவு டு பை டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற கேள்விக்கு யூஸ்வலாக நம்ம கூகுள் பண்ணி பார்ப்போம் இல்லையா? ஸோ அது மாதிரி கூகுள் பண்ணிட்டு ஃபர்தர் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வருதோ அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஆன்சர் பார்க்க போகிறோம் நம்ம அதை. ஸோ ப்ளீஸ் வெல்கம் டு தி ரூம் அண்ட் லெட்டஸ்ட் ஸ்டார்ட். உங்களுக்கு ஏதாவது இதுக்கிடையில் கொஸ்டின்ஸ் கேள்விகள் இருந்தது அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் இங்கே இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. I'll definitely ask you a question, answer question. Right. So let's move forward. Brother, நான் பேசுறது கிளியர் கேக்குதுல உங்களுக்கு சுரேந்தர்? கேக்குது ப்ரோ. ஆல்ரைட், சூப்பர். சரிங்க, சரி. நான் வந்து இந்த ஹவு டு பை டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டதுமே வந்துட்டு நிறைய ஆன்சர்ஸ் இங்கே வந்தது. மோஸ்ட்லி ஸ்பான்சர்டாக தான் இருந்திருந்தேன். அதெல்லாம் நம்ம பார்க்க போறது இல்லை. பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் அப்படிங்கிற இந்த செக்மெண்ட் நான் போறேன். பிகாஸ் இது ரிலேட்டடாக மற்ற கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குன்றது வந்துடும். ஸோ இதுக்கு சேர்த்து ஒரு ஆன்சர் பண்ணுவோம். எஸ், ஹவு டு சூஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி இன் இந்தியா. இந்த கொஸ்டின் நான் வந்து கடைசியாக நான் வரேன். நான் இதுக்கு ஒரு டீட்டெயில்டு வீடியோவே வந்துட்டு நம்ம பாசிட்டிவ் அகாடமியோட சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு லிங்க் வந்துட்டு ஆஃப்டர் திஸ் கால் நான் வந்து நம்ம குரூப்ல ஷேர் பண்ணுறேன். ஹவு டு சூஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி இந்தியா வந்து நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் ஒரு ரஷ்அப் மட்டும் எண்ட் ஆஃப் தி கால் நான் கொடுத்துட்றேன். ரைட், ஹூ கேனாட் பை டேர்ம் இன்சூரன்ஸ் இன் இந்தியா, இது ஒரு நல்ல கேள்வி இருந்தது. ஹூ கேனாட் பை டேர்ம் இன்சூரன்ஸ் இன் இந்தியா வந்துட்டு people who are less than 18 years of age. இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். HDFC லைஃப்ல ஆன்சர் சொல்லியிருக்காங்க இதுல. பட் அது மட்டும் கிடையாது. யாரெல்லாம் வந்துட்டு யாருக்கெல்லாம் வந்து உடல்ல ஏற்கனவே ஒரு தொந்தரவு இருக்கு, இப்போ லட்சம் ஒரு ஹார்ட் எயில்மெண்ட் இருக்கு, இல்ல அது வந்து ஹார்ட் அட்டாக் வந்து கியூர் பண்ணிருக்காங்க, இல்ல வந்து கேன்சர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கியூர் பண்ணிருக்காங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கியூர் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த பீப்புளுக்கு வந்துட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து வாங்க முடியாது. திஸ் இஸ் ஒன். இல்லை ஹார்ட்ல ஏதாவது ஸ்டென்ட் வச்சிருக்காங்க, இல்ல வந்து பாடியில ஏதாவது மேஜர் சர்ஜரி பண்ணிருக்காங்க, இல்ல கை கால் வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இருக்கவங்க வந்துட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லை. பிகாஸ் ஹெல்த் டேர்ம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இந்த ரிஸ்க்கை வந்து எடுத்துக்க மாட்டாங்க அவங்க. ஒரு ஒரு நோய் வந்துட்டு குணமாயிருந்தது அப்படின்னா the chances of it recurring is very high. அதனால அதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் won't take that risk. இது போக வேற யாருக்கு கிடைக்காது அப்படின்னா when you are too obese, உங்களோட ஒபிசிட்டி வந்து 35+ போயிடுச்சு அப்படின்னா வந்து ஓவர் வெயிட்டா இருக்கீங்க அப்படின்னா வந்து ஓவர் வெயிட் கிடையாது, ஒபிஸா இருக்கீங்க அப்படின்னா கிடைக்காது. லாஸ்ட் வீக் கூட வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. அவர் இப்போ என்கிட்ட மென்ஷன் பண்ணல. நாங்கள் பாலிசி லாகின் பண்றதுக்காக உள்ள வரைக்கும் போயிட்டோம் நாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தா ஒரு வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டு சார் உங்களுக்கு ஒபிஸா இருக்கு, கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னா ஹி இன்சிஸ்டட் இல்லை நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் ஸ்டில் வென் வி ட்ரைட் இட், அண்டர் ரைட்டர் வந்து இதுதான் சொன்னாங்க எங்களுக்கு, அவர் ஒபிஸா இருக்காரு, ஸோ அவருக்கு வந்து பாலிசி இஷ்யூ பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஒன்ஸ் ஒரு கம்பெனி வந்து பாலிசி டிக்ளைன் பண்றாங்க அப்படின்னா சான்சஸ் ஆர் தட் மற்ற கம்பெனிஸ்லுமே வந்துட்டு இது வந்து டிக்ளைன் ஆகும். வந்து இந்த கேஸ் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து டிக்ளைன் ஆகும். வேற எங்க வந்து பாலிசி டிக்ளைன், வேற எதுக்குலாம் வந்து யாருக்கெல்லாம் பாலிசி கிடைக்காது அப்படின்னா எஸ் 60+ ஆயிட்டாலே 60 இயர்ஸ்க்கு மேல வந்து போயிட்டாலே வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறது கஷ்டம். ஆக்சுவலாக 60+, நீங்க 55+ தாண்டிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி தேவைப்படாது. ஏன்னா உங்களோட
மோஸ்ட் ஆஃப் யர் லைஃப் உடைய பர்பஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து முடிச்சிருப்பீங்க. உங்களோட கிட்ஸோட எஜுகேஷன் வந்து முடிச்சிருப்பீங்க. மெஜாரிட்டி ஆஃப் எக்ஸ்பென்ஸ் முடிச்சிருப்பீங்க. கிட்ஸோடைய மேரேஜ் வந்து முடிஞ்சிருக்கும். கிட்னுடைய எஜுகேஷன் நீங்க வந்து முடிச்சிருப்பீங்க. நீங்க காலேஜ் எஜுகேஷன் முடிச்சிருப்பீங்க நீங்க. அண்ட் யூ ஹவ் பீன் சேவ்டு சம் ஆஃப் தி மணி ஃபார் யுவர் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் பில்ட் பண்ணிருப்பீங்க நீங்க. இது மூணும் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலா உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் தேவையில்லை உங்களுக்கு. அது மூணும் பண்றதுக்கு வரைக்கும் தான் உங்களுக்கு தேவைப்படும் உங்களுக்கு. ரைட். இப்போ 55 மேலே போயிட்டாலும் உங்களுக்கு தேவைப்படாது. 60+ போயிட்டீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்படி நீங்க எனக்கு வந்து கண்டிப்பா வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஹெஃப்டி ப்ரீமியம் பே பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 கோடி ரூபாய் ப்ரீமியம் எடுக்கிறீங்க, பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னாலே ஒரு 15 லட்சம் 20 லட்சம் நீ கட்டுற மாதிரி இருக்கும், விச் இஸ் நாட் அட் ஆல் ஒர்த் இட். ரைட். ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்துட்டு இன்சூரன்ஸ் வந்து வாங்குறது முடியாது. இன்சூரன்ஸ் வாங்குறது cannot buy. அண்ட் எல்ஐசி குட் ஃபார் டேர்ம் இன்சூரன்ஸ். எல்ஐசி கவர்மெண்ட் கம்பெனி. அங்கே வந்து குட்டான்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களோட பாலிசி எல்லாம் குட்டு தான் வந்தது. பட் ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும். தட் இஸ் ஒன் கிரைட்டீரியா. அண்ட் அவங்களோட சால்வன்சி ரேஷியோன்னு ஒன்று சொல்லுவாங்க. தட் இஸ் லெஸ்ஸர் இன் தி அமாங் தி இண்டஸ்ட்ரீஸ். சால்வன்சி ரேஷியோ அப்படின்னா நம்ம கிட்ட வந்துட்டு இப்போ நமக்கு ஒரு 1 கோடி ரூபாய் தரணும் அப்படின்னா அவங்க கிட்ட மொத்தம் கிட்ட எவ்வளவு காசு இருக்கணும். அவங்க கிட்ட ஒரு 10 லட்சம் தான் இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட எப்படி 1 கோடி ரூபாய் தருவாங்க. ஐஆர்டிஏடைய சஜஸ்டட் வேல்யூ வந்துட்டு 1 கோடி ரூபாய் நீ வந்து மொத்தமா நீ வந்து எல்லாருக்கும் சேர்த்து செட்டில் பண்ணும் அப்படின்னா உங்ககிட்ட அட்லீஸ்ட் வந்துட்டு 1.5 மடங்கு ஜாஸ்தி இருக்கணும். உங்ககிட்ட அட்லீஸ்ட் 1.5 கோடி ரூபாய் கையில காசு இருக்கணும். ஒரு 1000 கஸ்டமர் இருக்காங்க, 1000 பேருக்கு 1 கோடி ரூபாய் நம்ம வந்து அந்த கம்பெனி கொடுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் தட் கம்பெனி ஹஸ் டு ஹேவ் 1500 crores rupees இருக்கணும் அவங்க கிட்ட. அவங்க பேங்க் பேலன்ஸ்ல இருக்கணும் அவங்க கிட்ட. எல்ஐசி இஸ் ஹேவிங் 1.59 டைம்ஸ். 1000 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னா 1590 கோடி ரூபாய் அவங்க கிட்ட காசு இருக்கு அவங்க கிட்ட. அவங்களோட பெட்டரான கம்பெனிஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா கவர்மெண்ட் கம்பெனி ஸோ கண்டிப்பாக கொடுத்துருவான்னு சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. தே டு ஹேவ் தியர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ அதெல்லாம் இருக்கும்போது வந்து அதெல்லாம் நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க அவங்க. எல்ஐசி குட் ஃபார் டேர்ம் இன்சூரன்ஸ்? எஸ் அண்ட் நோ. ப்ரீமியம் வைஸ் நோ, கம்பெனி வைஸ் இட்ஸ் குட், ஓகே தான் வந்தது. அண்ட் இஸ் இட் குட் டு பை டேர்ம் இன்சூரன்ஸ் ஆன்லைன்? எஸ் அண்ட் நோ. டேர்ம் இன்சூரன்ஸ் ஆன்லைன்ல போறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு 5% வரைக்கும் உங்களுக்கு ப்ரீமியம் கம்மியா இருக்கும் உங்களுக்கு. பட் ப்ராடக்ட் கொடுக்கறது யாருன்னா அப்படின்னா எந்த கம்பெனி நீங்க வாங்குறீங்களோ அவங்க தான் ப்ராடக்ட் கொடுப்பாங்க. ஐசிஐசியில் வாங்குறீங்கன்னா ஐசிஐசியில் தான் வந்து ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. HDFCயில் வாங்குறீங்கன்னா HDFC தான் ப்ராடக்ட் கொடுப்பாங்க. பட் அந்த போற சேனல் தான் வந்துட்டு ஆன்லைன் சேனல் உங்களுக்கு. பாலிசி பஜார் ஆகட்டும் சரி, இல்லை வந்து டிட்டோ ஆகட்டும் சரி, பாலிசி எக்ஸ் ஆகட்டும் சரி. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ஆன்லைன் மீடியேட்டர்ஸ் தான் அவங்க. தே ஆர் நாட் ஆத்தரைஸ்டு தான் அவங்க. தே ஆர் நாட் ஐஆர்டிஏ லைசன்ஸ்டு பர்சன் அவங்க. ஸோ இப்போ ஆன்லைனில் வாங்குறதுனால வந்து ஒரு 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. பட் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் டு பி டீலிங் வித் தி ஐசிஐசிஐ ஆர் HDFC. அந்த கம்பெனியோட நீங்கள் ஒரு டைரக்ட் கான்டாக்ட் இருக்கும். இட் வில் நாட் பி வித் தி பாலிசி பஜார் ஆர் தி ஆன்லைன் போர்ட்டல்ஸ். அவங்க கிட்ட போகிற ஒரே ஒரு மேஜர் ப்ளஸ் என்ன அப்படின்னா அந்த 5% டிஸ்கவுண்ட் மட்டும் தான். பட் பாலிசி ஆன்போர்டிங்ல இருந்து உங்களை வந்து பாலிசி இஷ்யூ ஆகிற வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் அண்ட் கொஷின்ஸ், பின்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னா வந்து அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பண்றது வந்துட்டு தே மே நாட் டூ. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்து ஐஆர்டிஏ இஸ் கிரியேட்டட் அ ரோல் கால்டு லைசன்ஸ் இன்சூரன்ஸ் அட்வைசர்னு ரோல் வச்சிருக்காங்க. என்ன மாதிரி பீப்புளோட வேலை வந்து உங்களுக்கு அந்த சர்வீஸ் கொடுக்கறதா, உங்களுக்கு புரிய வச்சு வாங்க வச்சு உங்களுக்கு அந்த எண்ட் டு எண்ட் வந்து சர்வீஸ் பண்ணுறது தான் வந்துட்டு உங்களோட வேலை. வி ஆர் அட்வைசர்ஸ் டு யூ, நாட் ஃபார் த கம்பெனி. ரைட். ஸோ திஸ் இஸ் ஆன் that question. Is it good to buy online? How much income is required to for term insurance அப்படின்றது இந்த கொஸ்டின் இருக்கு. பட் பிஃபோர் மூவிங் ஆன் டு தட் கொஸ்டின், இப்போ காலில் 2 பேர் இருக்கீங்க. ஸோ பிரதர் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு? சுரேந்தர் அண்ட் இன்னொருத்தர் வந்திருக்காரு. ஐ கேனாட் see their நேம்ஸ். நவீன், மல்லேஷ் அண்ட் சுரேந்தர், உங்களுக்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா, டவுட்ஸ் இருக்கா? நம்ம அதை ஆன்சர் பண்ணிட்டு தென் மூவ் ஃபார்வர்ட். லைக் எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இதுலயும் எப்படி செலக்ட் பண்றது, என்னென்ன கிரைட்டீரியா செக் பண்ணணும், செக்லிஸ்ட் மாதிரி இருந்தா பெட்டரா இருக்கும் ப்ரோ. அதுதான் ப்ரோ மெயினா கேட்க. ஹெல்த் இன்சூரன்ஸா டேர்ம் இன்சூரன்ஸா? ரெண்டுமே. சரி, ஓகே. நான் ஃபர்ஸ்ட் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு வரேன்னா இப்போ அதெல்லாம் பேசிட்டு இருக்கோமா? ஓகே, ஷூர் ஷூர் சார். சரி, ஓகே. இப்போ நீங்க வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்க போறீங்க, அதை பத்தி நீங்க கன்சிடர் பண்றீங்கன்னா பிரைமரிலி நீங்க பார்க்க வேண்டியது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்ல ஏன் தெரிய மாட்டேங்குது ப்ரோ, சாரி டு இன்டரப்ட். அப்படியே ஒரு எக்ஸல்ல ஒரு பாயிண்டா போடுறீங்களா? அதுதான் இது வந்து ஸ்கிரீன் என்டையர் ஸ்கிரீன் கொடுக்கறதுனால எக்ஸல் காட்டல. ஓகே, எக்ஸல் தெரியுதா இப்போ உங்களுக்கு? தெரியுது ப்ரோ. சரி, ஓகே. சரி, இப்போ வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு
நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது வந்துட்டு உங்களுடைய சம் இன்சூர்டு. மொத்தம் ஒரு 4 பாயிண்ட் தாங்க டேர்ம்ல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம்ன்றது. இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு அடிஷ்னல் தான். இந்த 4 நீங்க பார்த்துட்டு 4 நீங்க வந்து தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 80% ஆஃப் தி ஒர்க் இஸ் டன். இந்த 4 நீங்க வந்து கரெக்டா பண்ணிட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க பார்க்க வேண்டியது வந்துட்டு சம் இன்சூர்ட். சம் இன்சூர்டு வந்து சம் இன்சூர்ட் அப்படின்னா என்னன்னா பேசிக்கலி டேர்ம் இன்சூரன்ஸ் என்ன உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுங்க நீங்க சுரேந்தர். லைக் ஆஃப்டர் டெத் என்ன அமௌண்ட் கவரேஜ் பண்ணுவாங்கன்றதா சம் இன்சூர். இல்ல டேர்ம் இன்சூரன்ஸ் என்ன அது சொல்லுங்க. லைக் இன்கேஸ் ஆஃப் எனி டெத் எனக்கு இதுக்கு வந்து ஃபேமிலிக்கு வந்து நாமினிஸ்க்கு வந்து அமௌண்ட் செட்டில்மெண்ட் ஆகும் பேசிக்கலி. அதுதான் எக்ஸாக்ட்லி. நம்ம இறந்துட்டா ஃபேமிலி காசு இவ்வளவுதான். டு பி சிம்பிள். அதுக்கு வந்து ஒரு சில கிரைட்டீரியாஸ் இருக்கு, கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ அந்த காசு எவ்வளவு கொடுக்குறாங்க, நம்ம இறந்துட்டா எவ்வளவு காசு கொடுப்பாங்களோ அதுதான் அந்த சம் இன்சூர்டு. அமௌண்ட் டு ஃபேமிலி ஆஃப்டர் டெத், இதுதான் வந்து சம் இன்சூர்ன்றது. இது வந்து நம்ம யூஸ்வலா என்ன சொல்லுவோம், 1 கோடி 2 கோடி 3 கோடி இந்த மாதிரி சொல்லுவோம் நம்ம. பட் இதுக்கு வந்து தெர் இஸ் அ லாஜிக். இது எப்படி இந்த அமௌண்ட் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கு. அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய வேல்யூ வந்து ஹெச்எல்வின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் கால்ட் ஹியூமன் லைஃப் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹியூமன் லைஃப் வேல்யூ அப்படின்னா என்னன்னா, ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு 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 பர்சன் வந்துட்டு அவங்களோட லைஃப் டைம்ல, இதுக்கப்புறம் ஒரு லைஃப் டைம்ல வந்துட்டு ஒர்க்கிங் ஏஜ்ல வந்து எவ்வளவு ரூபாய் அவங்களால ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற அதுதான் அப்படிங்கிற அந்த வேல்யூ தான் வந்துட்டு ஹியூமன் லைஃப் வேல்யூ அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே யூஆர் 30 இயர்ஸ் ஓல்டு. ஒரு ரஃபா சொல்றேன், 30 இயர்ஸ் ஓல்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட ஒர்க்கிங் ஏஜ் 60 கன்சிடர் பண்ணுவாங்க. 60 வயசுல ரிட்டையர் ஆவாரு, 60 வயசுக்கு வேலை வைப்போன்னு கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா யுவர் ஒர்க்கிங் ஏஜ் இஸ் லைக் யுவர் கரண்ட் ஏஜ் இஸ் 30 அப்படின்னா யுவர் ஒர்க்கிங் ஏஜ் வில் பி 30. ஆர் லெட்ஸ் இதை விடு போட்டு வைப்போம், யுவர் லைக் 35 வச்சு பண்ணோம்னா அப்போனா உங்களோட ஒர்க்கிங் ஏஜ் வந்து 25. இப்போ உங்களோட கரண்ட் இன்கம் வந்துட்டு கால்குலேஷன் பர்பஸ் நான் சொல்றேன், நான் 10 lakhs per annum வச்சு பண்ணோமா. 10 lakhs per annum அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஹியூமன் லைஃப் வேல்யூ அப்படிங்கிறது வந்துட்டு 10 lakhs மல்டிப்ளைடு பை நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஏஜ். ஒர்க்கிங் ஏஜ் என்ன இருக்குன்றதான். ஸோ 25 இயர்ஸ் இது போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஹியூமன் லைஃப் வேல்யூ வந்து 2.5 crores. விச் மீன்ஸ் கம்பெனிஸ் வந்துட்டு மொத்தமா இப்போ 4 கம்பெனி சேர்த்து ஒரு பாலிசி நீங்க பிரிச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா மொத்தமா உங்களால வந்து 2.5 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து இன்சூரன்ஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். உங்க லைஃப்பை நீங்க வந்து 2.5 கோடி ரூபாய் வரைக்கும் இன்சூர் பண்ணி வச்சுக்கலாம். பட் நான் வந்து அடுத்த கொஸ்டின் வரும், இந்த இவ்வளவு அமௌண்ட்டுக்கு நான் வந்து வாங்கணுமா, நான் ஷுட் ஐ கெட் 10 lakhs மட்டுமே சம்பாதிக்கிறேன், நான் 2.5 கோடி ரூபாய்க்கு நான் வந்து வாங்கி வச்சுக்கணுமான்னு கேட்டீங்க அப்படின்னா தட் இஸ் நாட் நெசசரி. ஸோ என்ன பண்ணலாம், ஏன் நெசசரி இல்லை அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா சொல்றேன் அப்படின்னா, சரி இப்போ நம்ம எடுக்கிற அமௌண்ட் வந்துட்டு அடுத்த 10ல இருந்து 15 வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் ரிலவெண்ட்டாக இருந்தாலும் போதும். அதுக்கப்புறம் நம்மளோட இன்கம், அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் பேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அப்போ ஒரு பாலிசி வேணும்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் வில் கோ பேக் டு வை வி ஆர் கெட்டிங் திஸ். நம்ம இறந்தா காசு ஓகே, ஆனா இறந்தா ஏன் அந்த காசு வேணும் எனக்கு? பிகாஸ் ஃபர்ஸ்ட் நான் அந்த காசு சம்பாரிச்சு ஓடுறது வந்துட்டு என் பையனுக்கு வந்து நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், என் பையனுக்கு நல்ல இடத்துல நல்ல மேரேஜ் பண்ணி கொடுக்கணும். நான் அடுத்து வந்து நானும் என் ஒய்ஃப் வந்துட்டு நான் ஒர்க்கிங் டேஸ்ல, அதாவது நம்ம ரிட்டையர்மெண்ட் டேஸ்ல வந்துட்டு சேஃப் அண்ட் சவுண்டா நான் வந்து இருக்கிறதுக்கு நான் பணம் சம்பாதிக்கணும். பிரைமரிலி தி த்ரீ தான். வீடு வாங்குறது, கார் வாங்குறது, நிலம் வாங்குறது, டூர் போறது, ட்ரிப் போறது எல்லாம் வந்து அதுக்கு அடுத்து தான். ரைட்? ஃபர்ஸ்ட் வி டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஃப், தென் வி டேக் கேர் ஆஃப் அவர் கிட். இந்த மூணுத்துக்கு உண்டான காசை நீங்க வந்துட்டு 45-50 இயர்ஸ்ல நீங்க சேர்த்துட்டீங்க, நீங்க உங்களோட வயசுல சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி தேவைப்படாது. ரைட் நோ வி ஆர் அட் திஸ் ஸ்டேஜ், வி டு நாட் நோ வாட் லைஃப் வில் பிரிங் டு அஸ் இந்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ். அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ரிலவெண்ட்டான அமௌண்ட் இருந்தாலும் இப்போதைக்கு வாங்கி வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து 10 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை ரீவிசிட் பண்ணிட்டு we can revise and get a new policy if we want. ஸோ 10 வருஷத்துக்கு வரைக்கும் எனக்கு ரிலவெண்ட்டாக போதுன்னா எவ்வளோ எடுக்கணும்னு சொன்னா 10 to 15 times of my annual income. இப்போ என்னோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ சார் என்னோடது? 10 lakhs. 10 lakhs. அப்போ நான் வந்து 10 மடங்குனா எவ்வளோ ரூபாய் வரும்? 1 crore இல்ல 1.5 வரும். 1 crore இருந்து 1.5 crore வரைக்கும் நான் இப்போ எடுத்தா போதும். ஏன்னா இப்போ நான் வாங்கிட்டு இருக்கேன் 10 லட்சம் ரூபாய்க்கு 1 கோடி ரூபாய்க்கு நான் பாலிசி எடுத்தனாலே எனக்கு வந்து என் பட்ஜெட்டுக்குள்ள கரெக்டாக இருக்கும். 2.5 கோடி ரூபாய்க்கு போனோம் அப்படின்னா இதுக்கு வாங்குற பிரீமியத்தை விட ஒரு 30-40% ஜாஸ்தி பே பண்ற மாதிரி இருக்கும். நோபடி சேஸ் நோ, 2.5 கோடி ரூபாய்க்கு வாங்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. 2 கோடி ரூபாய் வரைக்குமே தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். நீங்க
கொடுப்பேன், ஆஃபர் பண்ணுவாங்க உங்களுக்கு. பட் வந்து ப்ரீமியம் ஜாஸ்தியா இருக்கும், விச் இஸ் நாட் நெசசரி ரைட் நவ். ஸோ இந்த கொஸ்டின் தான் நீ ஃபர்ஸ்ட் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். சம்மர்ஷோட எவ்வளோ வாங்கணும் அப்படின்றது, உங்களோட இன்கம் எவ்வளோ உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதுல இருந்து 10ல இருந்து 15 மடங்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க நீங்க. இதுல நீங்க வந்து ஹையர் சைட் போய்க்கலாம். நீங்க 1.5 crore கேன் பி அ நாமினல் வேல்யூ. 1.5 CR நீங்க வந்துட்டு சஜஸ்டட் வேல்யூ, இந்த வேல்யூ நீங்க போய்க்கலாம் நீங்க. ரைட், திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன பண்ணணும், என்ன பார்க்கணும் அப்படின்னா, கவர் ரெக்வயர்ட் ஏஜ். சார் இது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு சிங்கிள் கான்ட்ராக்ட் சார். இந்த கான்ட்ராக்ட்ல வந்துட்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு இத்தனை கோடி ரூபாய், நான் இத்தனை வயசுக்குள்ள நான் இறந்துட்டேன் அப்படின்னா எனக்கு பாலிசி கொடுத்துரு, இதுதான் நீங்க சொல்றீங்க நீங்க. ரைட், அப்ப நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் பார்த்துட்டேன். செகண்ட் பாயிண்ட் வந்து கவர் ரெக்வயர்ட் ஏஜ். இந்த கவர் ரெக்வயர்ட் ஏஜ் டிட்டர்மைன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஃபினான்ஷியல் பிளான் போட்டு நீங்க காசு சேர்த்துட்டு இருக்கீங்க, இல்ல ஒரு பிசினஸ் பண்ணி நீங்க வந்து காசு ரெவன்யூ ஜெனரேட், நிறைய ப்ராஃபிட் ஜெனரேட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கு எத்தனை கோடி ரூபாய் வேணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களோட பசங்களுக்கு ஒரு மேரேஜ் இந்த இதுக்கு வந்து எவ்வளவு ரூபாய் காசு தேவைன்னு நினைக்கிறீங்களோ, அந்த காசு சேர்க்கறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு டைம் ஆகும் நீங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அதுல இருந்து 5 வருஷம் எக்ஸ்ட்ரா எடுத்தா போதும். சார் நான் வந்து ஒரு 45 வயசுல நான் வந்துட்டு செட்டில் ஆன முடிவு பண்ணிட்டேன் சார். நான் ஆல் டன். என் பையனுக்கு காலேஜ் ஃபீஸ்க்கு நான் வந்து பணத்தை எடுத்து வச்சிருக்காங்க. நான் பொண்ணுக்கு வந்து மேரேஜுக்கு எடுத்து வச்சிருவாங்க. நான் என்னோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் ஒரு 5 கோடி ரூபா எடுத்து வச்சிருவேன் சார். நான் அதுக்குள்ள சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் வந்து பிடிச்சது நான் பண்ணிட்டு இருக்க போறேன் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, 45ல பண்ண நினைச்சீங்க அப்படின்னா 50 வயசு வரைக்கும் நீங்க கவர் எடுத்தாலே போதும். தட் இஸ் இனஃப். ஒருவேளை சார் நான் வந்து இப்பதான் ஜாப்ல வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் எனக்கு வந்து அதுக்குள்ள இனிமே தான் பிளான் பண்ணணும், பட் ஐ வாண்ட் டு ஃபர்ஸ்ட் மேக் அ ப்ரொடக்ஷன் இங்க அப்படின்னு வச்சீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் அவே 60 வயசு வரைக்கும் நீங்க ப்ரொடக்ஷன் எடுத்தாலே போதும். 60 இயர்ஸ் ஏஜ் ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பிளஸ் 5 இயர்ஸ். திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் திங்கா இருக்கும் உங்களுக்கு. செகண்ட் ஒன் வந்துட்டு அப் டு ஏஜ் 60. ஏஜ் 60 வரைக்கும் நீங்க எடுத்துட்டா போதும். நீங்க 60ன்றது 65 வரைக்கும் நீங்க போகலாம். 60 ஆர் 65 இது ரெண்டு வச்சுக்கலாம் நீங்க. மேக்ஸிமம் சார் எனக்கு வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க எனக்கு. ஐ டு நாட் நோ வெதர் ஐ லிவ் அபவுட் 65 போகணும். 65 70 தாண்டுவான்னு தெரியல எனக்கு. இப்போ 65 வரைக்கும் இருக்கட்டும், எனக்கு எதுக்கும் இருக்கட்டும் நினைச்சீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கோ அப் டு 70 இயர்ஸ் ஏஜ். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து 100 வயசு வரைக்குமே பாலிசி கொடுக்குறாங்க. 100 வயசு வரைக்கும் உங்களுக்கு கவர் கொடுப்போம் உங்களுக்கு. பட் அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது நமக்கு. ஏன்னா ஒன்ஸ் யூ கிராஸ் 60 ஏஜ் தாண்டிட்டீங்க அப்படின்னா ப்ரீமியம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும், விச் இஸ் நாட் ஒர்த் த ரிவார்டு. உங்களுக்கு வரக்கூடிய காசுக்கு ரிவார்டுக்கு வந்து அதுக்கு வந்து ஒர்த்தான இது இருக்காது உங்களுக்கு. ஸோ வந்து 60 வரைக்கும் போகிறது தான் ஆப்டிமல். 70 வரைக்கும் மேக்ஸிமம் போய்க்கலாம். நான் எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 85 வரைக்கும் நான் வந்து போட்டிருக்கேன். நான் சார் எங்களுக்குலாம் சொல்லிட்டு நீங்கள் மட்டும் ஏன் சார் 85 போடுறீங்க, நீங்கள் மட்டும் ஏன் சார் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து மை தாட் ப்ராசஸஸ் சார் நான் வந்து ஐ வில் டெஃபினெட்லி லிவ் அபவ் 60-65 வரைக்கும் டெஃபினட்டாக வாழ்ந்துடுறேன் நான். பட் ஐ நாட் நோ வெதர் இல் கிராஸ் 85 அது எனக்கு தெரியல எனக்கு. ஸோ இப்போ வர்ற பெனிஃபிட் வந்துட்டு என்னோட ஒய்ஃப்க்கு குழந்தைக்கும் போகாம லெட் இட் பாஸ் ஆன் டு மை கிராண்ட்சன் எனக்கு போட்டோம் உங்களுக்கு, என்னோட பேர குழந்தைக்கு போட்டோம் அப்படின்றத என்னோட தாட் ப்ராசஸ். இஃப் யூ ஹேவ் சிமிலர் தாட் ப்ராசஸ் யூ கேன் ஸ்டில் சூஸ் 85 எடுத்துட்டு பாலிசிட்ட முடிகிற வரைக்கும் ரெகுலர் பே மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து பாலிசி முடிகிற வரைக்கும் 85 இயர்ஸ் வரைக்கும் கட்டிகிட்டே இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஆனுவலாக வந்து ஒரு சொற்ப அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து ப்ரீமியம் கேட்பான் உங்களுக்கு. அவன் இதே நீங்கள் கட்டிட்டு இருக்கலாம். எப்போ உங்களுக்கு வந்து டாடா பை சொல்கிறீங்களோ அதுக்கப்புறம் அந்த பணம் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு போயிடுங்க. உங்களோட ஃபேமிலியில் அப்போ யார் உங்களோட லீகல் ஹையரோ அவங்களுக்கு வந்து போய் சேர்ந்துடும் உங்களுக்கு. ஸோ தீஸ் ஆர் தி 2 பிரைமரி திங்ஸ் தட் யூ ஹேவ் டு செக். இது இருந்துன்னா வந்து ஒரு பாலிசி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்க்கணும் பாஸ், இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுது உங்களுக்கு? இது ஓகே ப்ரோ. லைக் இதுல நான் என்ன மாதிரி பிளான் செலக்ட் பண்றது அதுல சொல்றேன், அதுல என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணோம் அப்படின்னு கேக்குறேன். நான் வரேன். இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க இத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க this is common to every health and every term insurance policy. எவ்ரி கம்பெனி கொடுக்குறது இதுதான் பேசிக் உங்களுக்கு. சரி, இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே நான் சொல்றேன். இதுக்கப்புறம் இருக்க எல்லாமே வந்துட்டு ஒன்னு இங்க வச்சிருப்போம், ஒன்னு அங்க வச்சிருப்போம், அவ்வளவுதான். ஒன்னு ஃப்ரீயா கொடுப்பான், ஒன்னு காசு வாங்கி கொடுப்பான் உங்களுக்கு. சரிங்களா? இதை நீங்க புரிஞ்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா யூ வில் சேவ் 50-60% ஆஃப் யுவர் ப்ரீமியம். இப்போ நான் அடுத்து சொல்ல போற 2 பாயிண்ட் நீங்க வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரீமியம் வந்து தாறுமாறா நீங்க சேவ் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்க்கு நீங்க தனியாவே பண்ண தேவையில்லை, நீங்க தனியாக பிளான் பண்ணவே தேவையில்லை. கார்பஸ் இதுலேயே வந்துடும் உங்களுக்கு. அதுக்காக இவ்வளவு தெளிவா சொல்றேன். ஐ அம் டேக்கிங் லாட் ஆஃப் டைம் டு ஸ்பெண்ட் திஸ் ஒன். வி காட் another 8 more minutes to end this session. அதுக்குள்ள முடிச்சிரறது நாங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு வந்து டீடைலா உங்களுக்கு வேணும் அப்படினா வில் டாக் செப்பரேட்லி.
நம்ம வந்து இந்த கால் முடிச்சுட்டு கூட செப்பரேட்டா பேசலாம் நம்ம. பட் இந்த கால்ல நான் வந்து என்ன பேசிக்கோ அதை நான் சொல்லிடுறேன் நான். உங்களுக்கு பிளான்ஸ் மல்டிபிள் பிளான்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வில் டூ செப்பரேட் கால். ஓகே ப்ரோ. சரியா? சரி, தேர்ட் பாயிண்ட் நீங்க பார்க்க வேண்டியது வந்துட்டு பேமெண்ட் டேர்ம். சார் இப்போ நம்ம வந்து இந்த பாலிசி நம்ம பேசுறது வந்துட்டு ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் தான், ஒரு சிங்கிள் பர்ச்சேஸ் தான் உங்களுக்கு இருந்தது. சரிங்களா? எனி 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 இன்சூரன்ஸ் கம்பெனியை சொல்றேன் நான். சிங்கிள் பர்ச்சேஸ் தான் இருந்தது, சிங்கிள் கான்ட்ராக்ட் தான். இப்போ நீங்க ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் திஸ் பேமெண்ட் இது அப்படின்னா வந்து உங்க பேர்ல ஒரு தனியாக ஒரு செக் எழுதி பேங்க்ல லாக்கர்ல போட்டு வைக்கிற கதை தான் அது. சரியா? எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ செக் எடுத்து கொடுத்துருவாங்க. ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு. பட் ஆனால் இதுக்கான பேமெண்ட் நான் பண்ணும்ல, இதுக்கு எவ்வளோ ப்ரீமியம் வரும் அப்படின்னா, ப்ரீமியம் செல் நான் பார்த்த வரைக்கும் வந்துட்டு 3 lakh 4 lakh. நான் சொல்ல டோட்டல் காஸ்ட் வந்துட்டு 4 lakh இல்லை வந்து 6 lakhsலாம் கூட நான் பார்த்துருக்கேன். சிங்கிள் பேமெண்ட்டாக பண்றவங்களா இருந்தாங்க அப்படின்னா 3 லட்சம் 4 லட்சம் 6 லட்சம்லாம் வந்துட்டு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிற நம்மளால ஒரே அடி எடுத்து கட்ட முடியாது. அது கட்டி வாங்குற அளவுக்கு நம்ம வந்து இது இன்னைக்கே நமக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளும் கிடையாது. காரோ வீடு மாதிரியே இது வந்து நம்ம யூஸ் பண்ண போற பொருள் கிடையாது. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து எவ்ரிபடி கேனாட் அஃபோர்ட் ஆல்சோ, தட் இஸ் ஆல்சோ நாட் அட்வைசபிள் ஆல்சோ. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு லாங்கர் பேமெண்ட்டுக்கு நீங்க பிரிச்சு கட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டியூ இஎம்ஐ மாதிரி ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டாங்க. அது இஎம்ஐன்னு சொல்லாம பேமெண்ட் டேர்ம் நீங்க என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, சார் நீங்க ஒரு 10 வருஷத்துல கட்டி முடியுங்க சார், நீங்க இல்ல 15 வருஷத்துல கட்டி முடியுங்க சார், இல்ல உங்களோட 60வது வயசு வரைக்கும் வந்து கட்டுங்க சார். நீங்க இதெல்லாம் எதுவுமே வேணாம் சார், நீங்க வந்து பாலிசிக்கு ஒரு 85 வயசு வரைக்கும் எடுத்துறீங்களா, ரெகுலர் பேன்னு போட்டுட்டு அப் டு வந்து கவர் பீரியட் முடிகிற வரைக்கும் நீங்க கட்டுங்க, நீங்க பாலிசி டேர்ம் முடிகிற வரைக்கும் நீங்க வந்து கட்டுக்கிறீங்கன்னு சொல்லி பிரிச்சு போட்டாங்க. இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்துட்டு டோட்டல் காஸ்ட் வந்து ஜாஸ்தியாக உங்களுக்கு. ஏன்னா நீங்க இந்த லட்சம் 3 லட்ச ரூபாய் எடுக்கிறீங்க அப்படின்னா 15 வருஷத்துல கட்டும்போது பாத்தீங்க அப்படின்னா 10 வருஷம் கட்டும்போது பாத்தீங்கன்னா நீங்க 4 லட்சமா கட்டிருப்பீங்க நீங்க. ஏன்னா வட்டி போட்டுருப்போம் உங்களுக்கு ஹிட்டனா, அதை சொல்ல மாட்டாங்க. 15 இயர்ஸ்ல கட்டுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் கட்டிருப்பீங்களா இருக்கும். உங்களோட அடுத்த ஒரு 25 வருஷத்துல 35 ரைட் 25 இயர்ஸ்ல அடுத்து கட்டுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 8 லட்சம் கட்டிருப்பீங்களா இருக்கும். ரெகுலர் பேல வந்து ஒரு 85 வயசு வரைக்கும் நீங்க கட்ட போறீங்க நீங்க அப்படின்னா, பாலிசி முடிவு வரைக்கும் நீங்க கட்ட போறீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ஒரு 15 லட்சம் 14 லட்சம் நீங்க கட்டிருப்பீங்களா இருக்கும். ஸோ ஒரு 3 லட்சம் ரூபாய் பாலிசி ஃபைனலா நீங்க பேமெண்ட் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி வேல்யூவா இருக்கும். சரி, இதுல நான் எதை சூஸ் பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோ ஃபார் ரெகுலர் பே. திஸ் இஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர். பிகாஸ் டோட்டல் காஸ்ட் ஜாஸ்தி இருந்தாலுமே உங்களோட ஆனுவல் பிரீமியம் வந்து இதுல பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் இருக்கும். நான் வந்து ரஃப் ஃபிகர் தான் சொல்றேன், எக்ஸாக்டா பார்த்தா தெரியும். இந்த 10 பேல போறப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 60,000 ரூபாய் இருக்கும் உங்களுக்கு. இந்த 60,000 10 வருஷத்துல கட்டி முடிச்சுட்டு இது 60,000 திரும்ப எடுத்துட்டு போய் நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, நீங்க இல்ல இதோடத்துல வந்து ஸ்டாக்ஸ்ல டைரக்டா போடுறீங்க அப்படின்னா அது கொடுக்குற growth வந்துட்டு 60 வயசுல நீங்க ஹோல்டு பண்ணி எக்ஸிட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது லெட்ஸே நீங்க ஒரு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, வெல்த் சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த 50,000 இங்க மிச்சம் பண்றீங்க பாத்தீங்களா, இங்க இந்த 50,000 இன்னையில இருந்தே நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு உங்களோட 60வது வயசு வரைக்கும் நீங்க வித்திருந்து நீங்க ப்ராஃபிட் எடுக்கிறீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் எனிவேர் பிட்வீன் 1.5 to 2 crore. இதை விட இதுல லாபம் ஜாஸ்தியா எடுப்பீங்க நீங்க. பிகாஸ் இன்ஃபிளேஷன் இருக்கு, மணி இன்னையில இருந்தே உங்களுக்கு வந்து காம்பவுண்டிங் ஆரம்பிச்சிடும். பிளஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த 10,000 ரூபாய் உங்களுக்கு பொருட்டாவே இருக்காது. இன்னைக்கு நீங்க 500 ரூபாய் 1000 ரூபாய் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணா என்ன மாதிரி உங்களுக்கு இருக்கோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இதோட வேல்யூ இருக்கும். ரைட்? பட் இல்ல நான் வந்து முன்னாடியே முடிச்சுக்கிறேன் ப்ரோ, நான் எனக்கு இதெல்லாம் கட்டுறதுக்குலாம் பொறுமை இல்லை, என்னால டிசிப்ளின்லாம் எனக்கு இருக்காது, எனக்கு ஐ மே மிஸ் பாலிசி டைம் அந்த மாதிரிலாம் மிஸ் பண்ணிட்டு டியூ வருது டியூ மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஷார்ட்டர் பேமெண்ட் டைம் பீரியட் போய்க்கிறது பெட்டர். அது வரைக்கும் அப்படி இல்லைன்னா வந்துட்டு லாங்கர் பேமெண்ட் டைம் போறதான் பெட்டர். இதுல தான் நமக்கு வந்து காசு மிச்சம் ஆகும். ரைட்? பட் யூஸ்வலா வந்து கம்பெனிஸ் எதை சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா இதான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. சொல்லுங்க ப்ரோ. இப்போ நீங்க சொன்னீங்க லைக் பாலிசி ஐ மீன் பிரீமியம் மிஸ் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்னு. லைக் நம்ம எஸ்ஐபி பண்ற மாதிரி சிஸ்டமேட்டிக்கா நம்ம அதுவும் பண்ணிடலாம், ஆன்லைன் பேமெண்ட்ல பண்ற மாதிரி பண்ணிடலாம். இசிஎஸ் போட்டுல நீங்க இயர்லி ஒன்ஸ் நீங்க வந்து இசிஎஸ் போட்டுட்டு நீங்க வந்து மாசம் ஆர்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க இந்த மாசம் நீங்க இன்னைக்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பிரெட்ஸ் உங்க ப்ரீமியம் 25,000 வருது, 24,000 வருது வச்சுக்கோங்க கால்குலேஷனுக்கு. மாசம் 2,000 ரூபா வந்து உங்க ஆர்டி போடுற மாதிரி இன்னைக்கே நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க ப்ரீமியம் கட்டுவீங்க ஒரு 24,000 ரூபா, அது இல்லாம மாசம் 2,000 ரூபா ஒரு ஆர்டி இன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சிருங்க. ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் இதே ரேட்டுக்கு உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்ல வந்து 24,000 ரூபா பிளஸ் ஒரு 5% இன்ட்ரெஸ்ட் வந்து விழுந்து இருக்கும் உங்களுக்கு. இப்ப அடுத்த மாசம் வந்து இதே டேட்டுக்கு பாலிசி இஷ்யூ ஆகிற டேட்ல இருந்தா உங்களுக்கு வந்து ஈஸியா ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ 24,000 ரூபாய்க்கு அப்புறம் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் பாலிசி இஷ்யூ வச்சுக்கோங்களேன், உங்க பேங்க் அக்கௌண்ட்ல 24,000 ரூபா வந்துட்டு சும்மா ஒரு 10 நாளைக்கு சும்மா இருக்கும். இசிஎஸ் வந்து கிரெடிட் கிளிக் ஆகும்போது வந்துட்டு உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஸோ இந்த டிசிப்ளின் ஃபேக்டரும் கவர் ஆயிடும். பட் நீங்க பண்ண வேண்டிய அங்கேயும் நீங்க ஒரு வேலை பண்ணணும். என்னன்னா
அந்த எவ்ரி இயர் ஒன்ஸ் நீங்க வந்து அந்த ஆர்டி ஆரம்பிச்சிடணும் நீங்க. அதை நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த சைக்கிள் பிரேக் ஆகும். இல்ல ப்ரோ, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 10 வருஷம் கட்டிட்டு வந்துருக்கேன், நடுவில் 1 இயர் 2 இயர் பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் பாலிசி எக்ஸ்பைர் ஆயிடுமா அப்போ? ஆமா, இப்போ நீங்க வந்து 30 days கிரேஸ் பீரியட் இருக்கு உங்களுக்கு ஓகே பாலிசி டியூ டேட்ல இருந்து. அதுல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து 1 இயர்க்குள்ள நீங்க வந்து திரும்ப ரினியூ பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க எதுக்காக ரிலேட் பண்றீங்கன்ற டீட்டெயில் மட்டும் ஏன் மிஸ் பண்ணிட்டீங்கன்ற ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்துட்டு யூ கேன் ஜஸ்ட் ரீஸ்டார்ட் இட் 1 இயர்க்குள்ள பண்றீங்கன்னா. 1 இயர் ஓகே தாண்டி ஃபைன். போயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்க திரும்ப அந்த லெட்டர் கொடுக்கணும் நீங்க. பிளஸ் வந்து தேல் டூ மெடிக்கல் இவாலுவேஷன். 5 வருஷம் வரைக்கும் நீங்க வந்து லேட்டா கட்டுறதா கட்டலாம். நீங்க திரும்ப மெடிக்கல் இவாலுவேஷன் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபிட்டா இருக்கீங்கன்னா மட்டும் தான் அந்த பாலிசி கண்டினியூ ஆகும். இல்லைன்னா பாலிசி கேன்சல் ஆயிடும். இது வரைக்கும் கட்டின பிரீமியம் வந்து வேஸ்டா போயிடும். 5 ஓகே வருஷம் ஓகே தாண்டிடுச்சு அப்படின்னா 5 வருஷம் ஒரு பாலிசி நீங்க கட்டல அப்படின்னா வந்துட்டு அந்த பாலிசி நீங்க என்னமே பண்ண முடியாது. தட் இஸ் லாப்ஸ் தான். ஓகே தான் ப்ரோ. குவைட். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஆன் தி பேமெண்ட் டேர்ம் பார்ட். இதுல வந்து உங்களுக்கு ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ நீங்க வந்து சூஸ் பண்ண வேண்டியது. என்னோட சஜஸ்டட் வேல்யூ வந்து இந்த ரெகுலர் பே அப்படிங்கிறது. இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன், இன்னொரு செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் வில் பி ஒரு ஷார்ட்டர் பேமெண்ட், ஒரு 10 வருஷம் கட்டி முடிக்கிற மாதிரி எடுத்துக்கிறது. இதுக்கு கீழே போறீங்க அப்படின்னா வந்துட்டு தேவையில்லாம எக்ஸ்ட்ரா காசு கொடுக்க வேண்டியிருக்கும் உனக்கு. எக்ஸ்ட்ரா காசு இல்லை, இன்னைக்கு நீங்க வந்து கேஷ் அவுட் ஃப்ளோ ஜாஸ்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். ரைட்? புரியுது. 4th பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் வந்துட்டு ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம். இது நம்மளோட 3 தான் சொல்லிட்டு இருந்தேன் நான். பட் இன்னைக்கு வந்து எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு செல் திஸ் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம். இதை வச்சு தான் பயங்கர புஷ் பண்றாங்க. ஐ வாண்ட் பீப்புள் டு ஸ்டாப் டூயிங் திஸ். அதுக்காக இது ஒரு பாயிண்ட் ஃபேக்டராகவே ஆட் பண்ணிட்டேன் நான். ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து 60 வயசு பாலிசி போட்டிருக்கீங்க அப்படின்னா 60 வயசுல வந்து நீங்க கிராஸ் பண்ணி வந்து அலைவா இருக்கும்போது நீங்க கட்டின பிரீமியத்துல இருந்து ஒரு 5% எக்ஸ்ட்ரா உங்க கையில திருப்பி கொடுத்துருவாங்க. நீங்க 5 லட்ச ரூபா கட்டிருக்கீங்க அப்படின்னா 5 லட்சத்துல ஜிஎஸ்டி கழிச்சுட்டு ஒரு 5% கட்டினாங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா வரும்னு வச்சுக்கோங்க. நீங்க 5% will come back to you. This is a good plan actually. கேட்கும்போது நல்லா இருக்கு உங்களுக்கு. என்டையர் பாலிசி டேர்முக்கு வந்து உங்களுக்கு ரிஸ்கே கிடையாது. உங்களுக்கு கட்டின பிரீமியம் வந்து திரும்ப வந்துடும் உங்களுக்கு. ஆமா ப்ரோ. கரெக்டா தானே? ஆனா காம்பவுண்டிங் நல்லா எதுவும் இருக்கு. ஆகல, நமக்கு எந்த இதுவும் இல்ல. அதெல்லாம் விட்டுருங்க. இது வந்து சார் இது வந்து ஒரு இது வந்து ஒரு பர்ச்சேஸ் சார். இது இஸ் நாட் புரியுது இன்வெஸ்ட்மெண்ட். புரியுது. கார் வாங்குறோம், பைக் வாங்குறோம், இது ஒரு செலவு உங்களுக்கு இது. சரிங்களா? பட் போட்ட காசு வந்துடும் நமக்கு. வந்துடும். ஆனால் என்ன கேட்ச் அப்படின்னா நீங்க வந்து பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் பிரீமியம் சொல்றான்னா ஆர்ஓபி ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் எடுத்தீங்க அப்படின்னா 180 ரூபாய் பிரீமியம் சொல்லுவான். உங்க கையில இருந்து 80 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு உங்க கையிலேயே அந்த 180 ரூபாய் திருப்பி கொடுக்கறது அதுதான் பண்றான் அவன். பட் நோபடி டாக்ஸ் அபவுட் திஸ். இன்னைக்கு வந்து ஃபினான்ஷியல் இன்ஃபுளுசஸ் நான் பாக்குற அத்தனை பேரும் சரி, பாலிசி பஜார் ஆகட்டும், ஐ வில் ஆக்சுவலி பாயிண்ட் அவுட் திஸ் நேம். பாலிசி பஜார் ஆகட்டும் சரி, ஐசிஐசிஐ ஆகட்டும் சரி, மேக்ஸ் லைவ் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஆட் போடும்போது வந்துட்டு உங்க பிரீமியத்தை நீங்க திருப்பி வாங்கிக்கலாம்னு சொல்றான். ஆனா நோபடி டெல்ஸ் திஸ் இஸ் காஸ்ட்லியர் தேன் தி பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த 80 ரூபா வாங்கிட்டு திருப்பி கொடுப்பான். சரி, இதான் 80 ரூபா அவங்க திருப்பி கொடுத்துறானே ப்ரோ, இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த 80 ரூபாய இன்னைக்கு நீங்க மிச்சம் பிடிச்சு, நான் 80 ரூபாய் ஷார்ட்டா சார் 80% சார் அது. இந்த 80 ரூபாய் நீங்க மிச்சம் பிடிச்சு நீங்க தனியாவே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுவாங்க. இவங்கிட்ட 100 ரூபா மட்டும் டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டுங்க நீங்க. பை த டைம் யூ ஆர் ரீச்சிங் த 65, you will not have 180 rupees back. You will have probably 1,800 or you might have even 2,000 or even at least have 1,000 rupees in your account. கண்டிப்பா 180 ரூபா இருக்காது. இவன் கூட இவன்ட்ட 80 ரூபாய் எடுத்து மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு எத்தனை வருஷம் நீங்க பிரீமியம் கட்டுறீங்களோ அத்தனை வருஷத்துக்கு வந்து எஸ்ஐபி போட்டே வாங்கினீங்க. டெஃபினட்டா உங்க வந்து இந்த 60 வயசு நீங்க கடக்கும் போது வந்துட்டு 180 ரூபா அக்கௌண்ட்ல இருக்காது. அட்லீஸ்ட் 1000 ரூபா உங்க அக்கௌண்ட்ல இருக்கும். 500 ரூபாய் வச்சுக்கோங்களேன். நீங்க 500 ரூபாய் 180 ரூபாயோட விலை ஜாஸ்தியா இல்லையா? வேல்யூ ஜாஸ்தியா இல்லையா இருக்கு? கண்டிப்பா வரும். அப்புறம் நான் என்ன எதுக்கு நான் வந்து அவங்ககிட்ட கொடுக்க வைக்கணும்? நான் வை ஷுட் ஐ கெட் தட்? இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து என்னுடைய வந்து அறியாமை. எனக்கு இந்த விஷயம் தெரியாதுன்றதுனால வந்துட்டு எனக்கு இதை பத்தி ஒரு பயம் இருக்கனால வந்துட்டு ஒரு அவேர்னஸ் இல்லாதனால வந்துட்டு தி ஈஸிலி மேனிபுலேட் சேயிங் தட் திஸ் இஸ் வெரி குட் ஃபார் யூ. ரைட்? ஓகே ப்ரோ. நீங்க இது எல்லாத்தையும் நீங்க சொதப்பினீங்கன்னா கூட வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை நீங்க சரியா எடுக்கிறதுனால மட்டும் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் போறதுனால மட்டுமே வந்து உங்களோட பிரீமியத்தை நீங்க வந்து அட்லீஸ்ட் 30-40% மிச்சம் முடிச்சிடலாம் சார். நீங்க டு நாட் பே எக்ஸஸ் தான் என்னோட பாயிண்ட் வந்தது. இந்த 4 விஷயத்துல இப்போ நீங்க வந்து இந்த நீங்களாட்டும் சரி இல்ல இந்த வீடியோ வந்து யூடியூப்ல எடுத்து அப்லோட் பண்ணணும். ஸோ யாரு பாக்குறீங்களாலும் சரி வந்துட்டு இந்த லாஜிக்கை வச்சுட்டு உங்களோட டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. ஒருத்தர்கிட்ட நீங்க வந்து பேச போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றதை கேட்டுட்டு இந்த 4 வச்சு நீங்க கேள்வி கேளுங்க. நீங்க தென் யூ வில் ரியலைஸ் வாட் தி அதர் பர்சன்ட் இன்டென்ஷன் இஸ். அவங்க கிட்ட சேல் பண்றாங்களா
இல்ல உங்களுக்கு நிஜமா ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாங்கன்றத உங்களுக்கு புரிஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தென் யூ டேக் அ கால், தென் யூ ப்ரொசீட் வித் தம். ஓகே ப்ரோ, அண்டர்ஸ்டுட். ரைட், ஓகே. ஆல்ரெடி ஆக்சுவலி 3 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு நமக்குங்க. நம்ம அடுத்து வந்து லெட்ஸ் டாக் ஸ்டாக்ஸ் வர நம்ம உள்ள போகணும் நம்ம. ப்ரோ உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? குயிக்கா ஆன்சர் பண்றதா ஆன்சர் பண்ணிடுறேன் நான். இல்ல ப்ரோ, லைக் நீங்க போங்க, லைக் நம்ம நெக்ஸ்ட் கூட பாத்துக்கலாம். நீங்க அது ப்ராமிஸ் பண்ணிருப்பீங்களா போகணும்னு சொல்லி. சாரி, நானும் கொஞ்சம் எஸ், லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். நோ அதுதான். இஷ்யூஸ், நோ இஷ்யூஸ். நீங்களுமே அடுத்த அந்த கால் வாங்க. லெட்ஸ் டாக் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கனெக்ட் தான் வந்தது, நம்ம குரூப்ல இருக்கிற அடுத்த ஒரு மீட்டிங் தான் வந்தது. ப்ரோ. ஸோ நீங்க அங்க வாங்க. நீங்க அங்க சார்ட்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் பத்தின உங்களோட கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த பாயிண்ட்ல. ஸோ இது வந்து ரெண்டுமே ஒரே கால் தான். ஃபோக்கஸ்டா இருக்குமேன்றதுக்காக வேண்டி நம்ம அந்த டாபிக் மட்டும் போட்டிருக்கேன் நான். ஓகே ப்ரோ. நோ. சரிங்களா? ஐ திங்க் இன்னொரு பர்சன் வந்தாரு, சுரேஷ் வாஸ் தேர். சுரேஷ் இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? சுரேஷ் இஸ் நாட் ஹியர். சுரேஷ் குட். சரி, ஓகே, ஃபைன். ஓகே, see you in the other call. தேங்க்யூ ப்ரோ. Thank you.